இங்க மொரட்டு சிங்களா இருக்கிற நம்ம ஹீரோக்கு லவ்னாலே சுத்தமா பிடிக்காது. ரெண்டு பேரும் ஜோடியா போனாலே அவங்கள பிரிச்சு விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். காதல் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டுக்கு லவ்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி இவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட, அப்ப அந்த ஃப்ரெண்டு கூட அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுட்டு முதல் நாள் நைட்டு ஓடி போக ரெடியா இருந்த பொண்ணு ஹீரோ எதையோ பேசி அவங்க அப்பா கூடயே சேர்த்து வச்சிருவான். அந்த ஃப்ரெண்டுக்கு ஏன்டா இவனை கூப்பிட்டோன்ற மாதிரி ஆகி மண்ணை வரி போட்டு ஆபத்தை கொடுத்துட்டு போவான். இப்படி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோட லைஃப்ல ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுறா. அவ வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அத்தை பொண்ணுதான். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஏற்கனவே நல்லா தெரியும். ஒரு தடவை ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவ நான் கல்யாணம் பண்ணனா உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் அவன் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு சின்ன பையன் ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான். அதுல ஹீரோவோட கண்ணு வரைஞ்சி உன் கண்ணு ரொம்பவே அழகா இருக்குன்னு எழுதிருக்க, யார்டா இதை கொடுத்திருப்பான்னு ஹீரோக்கு ஒரே குழப்பம். அப்ப இன்னொரு நாள் ஒரு கிஃப்ட் ஷாப்ல உள்ள ஒரு கிஃப்ட ஹீரோ ரசிச்சு பார்த்திருப்பான். பட் வாங்கி வந்திருக்க மாட்டான். அடுத்த நாள் வந்து அந்த கிஃப்ட வாங்கலான்னு பார்த்தா அது ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து அவங்க லவ்வருக்காக வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு அவனுக்காக தான் யாரோ வாங்கியிருப்பாங்கன்னு தோணுது. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல அந்த கிஃப்ட், அதனால தான் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி சிரிக்க, உடனே ஹீரோவும் அவ இங்க இருந்துதான் இங்க கால் பண்றான்னு சொல்லி அந்த மாலை சுத்தி தேடுறான். அங்க ஹீரோட ஃப்ரெண்டோட அத்தை பொண்ணு தான் கால் பேசிட்டு கட் பண்ணுவா. அதை பார்த்ததுமே அவன் மேல ஹீரோக்கு லவ் வர ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு எங்க பார்த்தாலும் அவளை பாக்குற மாதிரியே தோணும். ஒரு நாள் அவ கால் பண்ணி உன்னை பாக்கணும்னு சொல்ல ஹீரோக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. சரின்னு இப்போ ஹீரோவும் டிப்டாப்பா ரெடி ஆகி அவளை மீட் பண்ண போறான். ஆனா அங்க ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அவ வேற ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து நான் இவனை தான் லவ் பண்றேன், இவனும் உன்ன மாதிரி தான் லவ்னாலே சுத்தமா பிடிக்காம இருந்தது, நான் இவனை லவ் பண்ண வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமான்னு சொல்ல, ஹீரோக்கு அங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவளாதான் வந்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சா, கடைசியில வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்றான்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவளை ஹீரோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லயும் பாக்குறான். அவளோட லவ்வரோட ஜாலியா எதுவுமே நடக்காத போல நிக்க, ஹீரோவும் வெக்ஸ் ஆகி ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஒரு கார் ஹீரோ கிட்ட வந்து நிக்க, அதுல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அவ வேற யாரும் இல்ல, காலேஜ் டைம்ல ஹீரோவை ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணி இருந்திருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அதனால அவளை ரிஜெக்ட் பண்ணிடுவான். அவதான் இவ. ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எப்படி இருக்குன்னு கேட்க, கிஃப்ட் ஷாப்ல ஹீரோ கிட்ட கால் பேசுறது இவ தானே இப்பதான் புரியுது. அந்த கிஃப்டையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. உன்னோட கண்ணு இப்பவும் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்ல, அப்ப அந்த லெட்டரையும் இவதான் கொடுத்துருக்கான்ட்டு புரிஞ்சுக்கிறான். இப்ப அந்த பொண்ணு உனக்காக நான் இன்னும் எத்தனை வருஷம் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்ப பாக்க, அப்ப ஹீரோவும் உனக்காகவே இருக்க பொண்ணை விட்டுட்டு நீ யாரையோ தேடி போயிட்டு இருக்கீன்ற மாதிரி மைண்ட்ல தோண, இப்ப அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ கொடுத்த கிஃப்டையும் அவள்கிட்டயே கொடுத்து அவள் லவ் அக்செப்ட் பண்ணிட்டு அவ கூடயே கார்ல ஏறி போறான்.